கிறிஸ்தவர்களின் அன்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யாக்கோபு கடிதம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் மைய பகுதி. நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி. நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம், சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதும்பாங்க. வள்ளுவர் கூட சொல்லும் பொழுது தீயினால் சுட்டவன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு என்று சொல்லுகிறார். வடு ஒரு காயம், ஒரு அடையாளம், ஒரு தழும்பு, ஒரு கரை. அப்போ வாயின் வார்த்தைகளிலே நமக்கு தேவையான கவனம் சிறப்பான விதங்களே அமைய வேண்டும். தவறியும் கூட சில வார்த்தைகளை நாம் உச்சரித்து விடக்கூடாது என்பார்கள். பேசும் பொழுது பேச்சிலே தேவையான கவனம், அந்த கவனம் மாறும் பொழுது இது கரைபிடித்து விடுகிறது. ஆனாலும் நீங்க அப்படி சொல்லியிருக்க கூடாதுங்கம்பாங்க. ஆனாலும் நீங்க அப்போ அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கி இருந்தால் அந்த வார்த்தைகள் வரும். எனக்கு அடிக்கடி சட்டையில அங்கியில எல்லாம் டீ குடிக்கிறப்போ அந்த டீ டிராப்ஸ் விழுந்து கரையாயிடும். இந்த கரையை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். ஒரு கடையில கொண்டு போய் கொடுத்து, எந்த கரையா இருந்தாலும் கொண்டாங்க, நான் எடுத்துறேன்னாரு. He can clean or he can remove the stain from the cloth, but he cannot remove the stain in my heart, which is in my heart. என் இருதய கரைகளை போக்குகிறவர் என் ஆண்டவர். அறிக்கை செய்யாத எந்த பாவமும் அழிவுக்கு நேராய் கொண்டு போய்விடும் என்று வேதத்திலே பார்க்க முடிகிறது. பாவம் என்ன செய்யும்? என் துணியில அதிகமா கரைப்பட்டுச்சுனாக்க அந்த சட்டையை நான் போட முடியாது, சரி செய்யவில்லை என்று சொன்னால். அப்படித்தான் என் உள்ளத்திலே கரைபட்டு விட்டது என்று சொன்னால், என் உள்ளத்தின் வழியாக, என் வார்த்தையின் வழியாக, என் நாவின் வழியாக நான் மற்றவர்களை கரைபடுத்தி இருப்பேன் என்று சொன்னால் நான் அவர்களோடு சேர முடியாது. பாவம் மனிதனை விட்டும், பாவம் மனிதனை இறைவனை விட்டு பிரிக்கிறது. இட் வில் செப்பரேட் த பீப்புள். அன்புக்குரிய விசுவாசிகளே, கரை திரையற்ற வாழ்வை ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய பாவ கரைகளை போக்குவதற்காக பரிசுத்தர் இந்த மண்ணுக்கு வந்தார். என் ஆண்டவர் நம்மிடத்துல காண்பித்த அன்பின் வெளிப்பாட்டின் அடிப்படையில கரை திரை நீக்கப்பட்ட பிள்ளைகளாய் இறை பரிசுத்தத்துல இறை மக்களோடு இணைந்து வாழ முற்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பின் பிரவாகத்திலே நாங்கள் அடியெடுத்து வைக்கவும், கரைபடாத வாழ்க்கை வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும், எடுத்து பயன்படுத்தும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.